ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் ஆச்சு நம்ம சேனலில் வீடியோ போட்டு. திரும்பவும் கண்டினியூ பண்ணலாம். கண்டினியூஸாக வீடியோ போடலான்னு நினைக்கும்போது நடுவில் கொஞ்சம் நிறைய வேலை இருக்கிறதுனால கண்டினியூஸாக போட முடியல. இன்றைக்கி திரும்பவும் நம்ம இன்னிலேருந்து திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணுவோம். நடுவில் நம்மளும் இப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் நடுவில் கொஞ்சம் அப்படியே பிரேக் ஆகிடுது. ஆனால் திரும்ப இன்னிலேருந்து கண்டினியூ பண்ணலாம். ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடியே ஒரு வீடியோ போடலான்னு ரெக்கார்ட் பண்ணேன். ஆனால் அது கண்டினியூவாக அதை போட முடியல. அதனால் இன்னிலேருந்து நம்ம கண்டினியூஸாக போடலாம், ஷார்ட்ஸ் போடலாம். அப்புறம் நம்ம தைக்கிற ப்ளவுசஸ்லாம் மாடல்ஸ்லாம் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அப்புறம் உங்களோட வேலையெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு? நல்லா போயிட்டுருக்கா? எப்படி இருக்குன்னு நம்மளோட சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸு உங்களுக்கு அப்பப்போ அப்டேட் ஆகும். அதே மாதிரி ஒரு சிலர் நம்மளை கேட்பாங்களே, இப்போ தான் அவனோட லைஃப்பில் எதுவாக போகுது அப்படிலாம் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இருக்கவங்க இந்த மாதிரி சொன்னாலும் நம்ம அதை பற்றி ஃபீல் பண்ணக்கூடாது. அப்படி நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன். இது ஒரு அண்ணா தான் சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி, உங்களோட அதை ஷேர் பண்ணிக்கலான்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு காளான் ஒரு ஆலமரத்து விதைக்கிட்ட சொல்லிச்சான், நான் பற்றியா எவ்வளோ ஸ்பீடாக வளர்ந்துட்டேன், நல்லா இதுவாகிட்டேன், நீ இன்னும் வளரவே இல்லை, அப்படியே இருக்கேன்னு அந்த விதைக்கிட்ட சொல்லிச்சான். அப்புறம் ஒரு வாரம் ஆச்சான். அதுக்கப்புறமா அப்பயும் ஆலமரத்தோட விதை அந்த தளிரில் விடவே இல்லையா. திரும்ப 1 வீக் ஆச்சான். இந்த காளான் நல்லா புசு புசுன்னு நல்லா வளர்ந்து நல்லா கொஞ்சம் ஹைட் ஆகிடுச்சான். அப்புறம் அந்த காளான் அதுக்கப்புறம் தான் அது துளிர்விட்டு தான். ஆனால் காளான் திரும்ப அந்த 1 வீக் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி காஞ்சி போய் ஒரு மாதிரி இதுவாகிடுச்சான். அப்போது இந்த ஆலமரத்தோட விதை நல்லா தளிர்த்து வளர்ந்து வந்திருக்கான். அப்போ இந்த ஆலமரத்தோட விதை காளான்கிட்ட போட்டு சொல்லிச்சான், நீ கடகடன்னு வளர்ந்துட்ட, ஆனால் நான் 50 வருஷம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணுன்றதுக்காக அது நான் எனக்குள்ளேயே நான் பில்டு பண்ணி அதை நான் ஸ்ட்ரென்த்தன் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நான் மேலே தளிர் விட்டு வரேன். நான் இன்னும் 50 வருஷம் ஆனாலும் நல்லா ஸ்ட்ராங்காக நல்ல ஒரு இதுவோடு இருப்பேன். ஆனால் இப்போ நீ அப்படி கிடையாது. உன்னோட இது 1 வாரமோ 2 வாரமோ தான் உன்னோட அந்த வாழ்நாள்ன்றது. ஆனால் எனக்கு அப்படி கிடையாது. நான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதனால் நான் எனக்கு நானே நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நான் வளர்கிறேன். அதனால தான் என்னோடய இது இவ்வளோ நாள் ஆச்சு. அதனால் அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், யாரையும் அப்படின்னு அந்த ஆலமரத்து விதை காளான்கிட்ட சொல்லிச்சான். அதே மாதிரி தான் நம்ம இப்போ இப்படி இருக்கோம் அப்படி இருக்கோம்ல, நம்மளோட இதுவே நம்மளே செதுக்கி அதுக்கப்புறம் நம்ம ஒரு டைம் வரும். அந்த டைம் வரும்போது நம்ம கண்டிப்பாக நம்மளோட லைஃப்லையும் நம்மளும் அச்சீவ் பண்ணலாம். அதனால் யார் எதனா சொன்னால் கூட நீங்கள் அதை பற்றி ஃபீல் பண்ணாதீங்க. அப்படியே லைஃப் அப்படியே கொண்டு போயிட்டே இருங்க, முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. அது ஒரு நாள் கண்டிப்பாக நல்ல ஒரு பலனை கொடுக்கும். அதனால் எந்த டைமும் எதுக்காகவும் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. நெக்ஸ்ட்டு நான் அப்படியே பார்த்துட்டு போங்க. எல்லாமே நமக்கு ஒரு அனுபவம் தான். அதை நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணி நம்ம பார்த்து போயிட்டே இருக்கலாம். வாழ்க்கை ஒரு இடத்துல நிற்க போகிறதுல நதி மாதிரி அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கணும். நம்மளும் அதே மாதிரி ஓடுவோம். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.